டேடி, அந்த பாம்பு தலைமையில என்னடா இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? அது நாகமணியோட வெளிச்சம். அதுங்க சாதாரண பாம்பு இல்ல, தேவநாகம். தேவநாகம்? அது தலையில இருக்கிறது சாதாரணமான மணி இல்ல, அபூர்வமான நாகரத்னம். அது மட்டும் நம்ம கையில கிடைச்சது, அப்புறம் நம்ம ரேஞ்சே வேற. அந்த காந்தாரி நம்மள இங்க வர சொல்லிட்டு ஆஃப்டர் ஆல் 2 பாம்புங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் மகடி ஒதுக்கி இருக்கா? அந்த நாகமணி ஏறா. செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்டீங்களேடா. என் மகுடிக்கு மயங்கி நாகங்கள் ஒண்ணு போடுற சமயத்துல காரியத்தை கெடுத்து கொண்டு அறிவு கெட்ட மழையுங்களா? தாயே, இப்ப அந்த நாகமணி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? சண்டாமுகி, துர்முகி, சுலபமா கிடைச்சிருக்க வேண்டிய நாகமணி உங்க அவசரத்தால கிடைக்காம போச்சுடா முட்டாளுங்களா. ஒரு நாகமணி கிடைச்சிருக்கலாமா? வாய மூடு. ஏதோ பாம்பு தோல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குடா. ஞான சூன்யங்களா. அந்த 2 நாகமணிகளும் ஒன்னா சேர்ந்தா தான் சக்தி பூர்த்தி அடையும். உதவிக்கு வந்த நீங்களே உபத்திரவம் கொடுத்திருக்கீங்கன்னா எனக்கு இடையூறான சக்தி ஏதோ ஒண்ணு இப்ப உருவாயிடுச்சுன்னு தானே நிரூபணமாகுது. அந்த யோகி சொன்ன எனக்கு எதிரான சக்தி நாகாம்சம் உள்ள ஒரு பொண்ணுதான். இந்த பௌர்ணமி வந்து இன்னொரு நாகமணியை எடுக்கிற வரைக்கும் அவ உடம்புலதான் இந்த ஒத்த நாகமணிகள் இருக்கணும். இல்லைன்னா இந்த நாகமணியோட சக்தி போயிடும். அந்த நாகாம்சம் உள்ள பொண்ணு இப்ப எங்க இருப்பா? இப்ப பாருங்க. மிஸ் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஆச்சுன்னா இப்படிதான் மிஸ் ஆகும். இப்ப நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. நீங்க என்ன ஜெயிச்சு காட்டினீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஷோ அப்ப ஒண்ணு பண்ணு, உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். ஓகே? ஆமா, இததான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பதான் அவளை என் கண்ணில் காட்ட போறீங்களோ? அவ இங்க வரமாட்டான். நாம தான் அவளை ஃபாரின்ல போய் பார்க்கணும். அவளை இந்தியாவுக்குள்ள வரவே விட மாட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஃபாரின் போயிட்டு வரதுக்குள்ள காந்தாரி சொன்ன அந்த நாகமச்சம் உள்ள பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, நீங்க ஃபாரின்ல இருந்து வர்ற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் டேவிட்? இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த பொண்ணு பத்தின நியூஸ் வரும். வெரி குட். சொல்லு லோகேஷ். டேவிட், நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். ஓகே. ஃளைட் டைம் ஆச்சு. ஓகே. நீ கிளம்பிட்டியா? இத வந்துட்டே இருக்க. அறிவில்லை உனக்கு? கண்ட மூடிட்டு வண்டி விட்டுற.
பார்த்து ஓட்ட மாட்டியா நீ? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு ரோடு நினைச்சியா? ஹலோ, எங்கடா இருக்க? டேய் வந்துகிட்டு இருக்கேன்டா. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதான் லேட். ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? யா கமிங் கமிங். Hands up. நீயா? என்ன இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பயந்துட்டீங்களா? அதெல்லாம் சரி. எதுக்காக இங்க வந்தமா? ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறீங்க. என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்காம ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களே, எப்படி டாட்? ஐ அம் சாரி. இதோ பாரு, நீ பேங்காக்ல இருக்கிற வரைக்கும் சேஃப்டியா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட சொல்லாம ஏன் சென்னைக்கு வந்த? டாட் உங்களுக்கு ஏதோ நடக்க போறதா நான் கனவு கண்டேன். அது சொன்னா நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதான் நேரா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா சரி. இதோ பாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நெக்ஸ்ட் வீக் நானும் உன் கூட புறப்பட்டு பேங்காக் வர போறேன். அங்க வந்து உன் கூட 30 days ஸ்டே பண்ண போறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வீக்கா? நோ மினிமம் 1 month நான் இந்தியால இருந்து தான் போவேன். ஐயோ வேண்டாம்மா, நான் சொல்றது ப்ளீஸ் டாட், ப்ளீஸ் you're my sweet dad, you know. Okay, I have to get my luggage, okay? மனசா, What dad? உன் முதுகுல நாகமச்சம் தெரியுது. அத வெளியில தெரியாம மேனேஜ் பண்ணிக்க. ஏன் டாட்? அது உன் அழகை குறைச்சு காட்டுதுமா. Okay dad. என்னடா நாகாம்சம் உள்ள பொண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? இல்லம்மா, ஏன்? உங்க அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாதுமா. பார்த்த உடனே யார் அவ எப்படி இருப்பான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும். ஏன் மந்திர தந்திர சக்தி சொல்றபடி பார்த்தா இந்த கர்ம பூமியில தான் அவ நம்ம கைக்கு கிடைப்பா. அவ கடல் கடந்திருந்தா அவ நம்ம கைக்கு சிக்கவே மாட்டா. அவ எந்த தேசத்துல இருந்தாலும் நான் பறந்து போய் கொண்டு வருவேன். அடையாளம் மட்டும் சொல்லுங்க. கருட கண்டம், பட்சி தோஷம் உள்ளவர், நாக சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தவர், முதுகுப்புறம் கழுத்துக்கு கீழே இடது பக்கமா நாகமச்சோங்கிற அங்க லட்சணம் உள்ளவர். அவளை தேடி பிடிச்சு உங்க காலடியில் விழ வைக்கிறேன். அந்த அதிர்ஷ்ட தேவதையே, யோகக்காரியே, சீக்கிரமா என் கண்ணுல காட்டுங்கடா. அதுக்கு தேவைப்பட்டா என் சக்தி உங்களுக்கு உதவும், வழி காட்டும். அது போதுமா? பாஸ், அந்த காந்தாரி சொன்ன மாதிரி அந்த நாக மச்சமுள்ள பொண்ணை கண்டுபிடிச்சா காந்தாரி நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் தருவாங்க. மறுபடியும் நம்மள அவ அடிமையாவே வச்சிருக்கோம். அதனால நாகமச்சம் உள்ள பொண்ணை நாமளே தேடி கண்டுபிடிப்போம். அப்போ நாகமணி உள்ள பொண்ணை எங்க கண்டுபிடிக்க? நியூட்டன், என் கனவுல ஒரு சாமியார் வருவார். அவரு தான் எங்க பரம்பரைக்கே நிரந்தர சாமியார். அவர்கிட்ட போய் கேட்டா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கரெக்டா சொல்லுவோம். சூப்பர் பாஸ். அப்ப உடனே போய் சாமியார பாருங்க. உடனே போய் பாக்குறதுக்கு அவர அம்ஜி கரையில ஆப்ப கடையா வச்சிருக்காரு. என் கனவுல தான்டா வருவாரு. அப்ப உடனே பட்டு தூங்குங்க. அதே அப்புறம் உடனே தூங்குற? தன்னை மறந்து டயர்டாகி அசதியில தானடா தூக்கம் வரும். அப்படியா? 1 minute. ஆனா தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே கனவுல சாமியார் வருவாரு. நான் என்ன கேட்டாலும் பாஸ், நீங்க அசந்து தன்னை மறந்து டயர்டா தூங்கணும். ஆமாடா, ட்ரை பண்ண. நான் தான் தூங்குங்க, விழுங்க. இங்க மடியில. வெரி குட். கனவு காணுங்க. அதாவது இங்க இருக்கியா? இதுல கொண்டா. சாமி, யாராவன்? நான் தான் பச்சிராஜா சாமி. ஐயோ, அங்கேருந்து பேசும்போதே மப்பு கப்புன்னு அடிக்குது. வேற ஏதாவது மாத்தி கூடாதா? எல்லாம் டூப்ளிகேட் சரக்கா விக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன வேணும்? நாகமச்சம் உள்ள கண்ணி கழியாத பொண்ணு எங்க இருப்பா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கண்டமான பார்த்தீங்க. நீ வேற இடம் பாரு. சாமி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சாமி? நீங்க தான் எனக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயோ, இவன் விட மாட்டான் போல இருக்கே. அப்ப ஒண்ணு செய். அழக தேடி போ. பாஸ், கண்ணத்துல என்ன பாஸ் எச்ச?
வந்துருச்சா? அது கனவு சாமியார் துப்புனதுடா. அப்படியா? அவர் எப்போதுமே காரி துப்பி தான் ஆசீர்வாதமே பண்ணுவாரு. எச்சத்துக்கு என்ன சொன்னாரு? அழக தேடி போ, அழக தேடி போனாரு. ஒண்ணுமே புரியலடா. பாஸ், அழகா பார்க்க போனா பியூட்டி பார்லர் போன அர்த்தம். அங்கெல்லாம் ஆம்பளைங்களை சேர்க்க மாட்டாங்கடா. என்ன பாஸ் நீங்க? நம்ம ஆம்பளையா போனா தானே லக லக